Hi friends, நான் உங்க Tutor Stanley. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து R programming அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். R programming நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர் கூட நீங்க சொல்லலாம். ஆக்சுவலி இந்த சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் மேஜரா பாத்தீங்கன்னா இந்த ஜாப் டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரி ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா R programming ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? இந்த R programming வந்து மேஜர் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா கூகுள்ல, ஃபேஸ்புக்ல எல்லாத்துலயுமே என்ன பண்றாங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்காக நம்ம என்ன பண்றாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ், லீனியர் ரிக்ரெஷன், அந்த டைம் சீரிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களால சூப்பரா பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா நீங்க கூகுள்ல போய் ஜஸ்ட் நீங்க வந்து ஆர் ப்ரோக்ராமிங் ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க ஃபவுண்டர் இது கொடுத்தீங்கன்னா போதும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர் ப்ரோக்ராமிங் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, அண்ட் தென் ராபர்ட் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஆர் ப்ரோக்ராமிங் கண்டுபிடிச்சாங்க. அவங்க டெவலப் பண்ண அந்த சாஃப்ட்வேரோட நேம் ஆர்ன்னு வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட நேம் ஆர்ல ஸ்டார்ட் ஆகிறதுனால இவங்க ஆர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி இவங்க நேம் வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, நீங்க ஒரு டேட்டா சயின்டிஸ்டா வரணும் இல்ல டேட்டா அனலிட்டிக்ஸா வரணும் அப்படின்னா நீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ரோக்ராமிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நார்மலா ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர் ப்ரோக்ராமிங்ல பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் லைட்டா தெரிஞ்சுக்கிட்டு இது நீங்க பண்ணும்போது உங்களால ஈஸியா பெரிய பல்க் ப்ராசஸ் எல்லாமே உங்களால பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதோட யூசஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம போக நம்ம பார்ப்போம். இந்த வீடியோல நான் என்ன பண்ண போறேன்னா ஆர் ப்ரோக்ராமிங் எப்படி டவுன்லோட் பண்றது அண்ட் தென் அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் ஆர் ப்ரோக்ராமிங் ஃபவுண்டர்ஸ் போட்டோன்னு எனக்கு இங்க பாருங்க, இங்க இந்த இடத்துல வந்து ஆர் ப்ரோக்ராமிங்கோட வெப்சைட் எனக்கு வந்திருக்கு. இப்போ இதே நீங்க ஒரு சாஃப்ட்வேர் நீங்க டவுன்லோட் பண்றதா இருந்தா அந்த சாஃப்ட்வேரோட நேம் பிளஸ் டவுன்லோடு நீங்க ஜஸ்ட் நீங்க போட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கே உங்களுக்கு வந்துடும். ஆர் டவுன்லோட் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பாருங்க 3.5.3 சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலி நான் இந்த சீரிஸ் வந்து 2016ல வந்து ஒரு 9 வீடியோ நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்மளோட பழைய வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் லேட்டஸ்டா நான் வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இருந்து நான் வந்து உங்களுக்கு அந்த சீரிஸ் நான் கண்டினியூ பண்ண போறேன். ஓகேங்களா? ஃப்ரம் த கோர் பேசிக்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த டவுன்லோட் 3.5.3 வெர்ஷன் நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த ஒரு செட்டப் போதும், நீங்க வந்து 64 பிட் ஆர் 32 பிட் ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆயிடும். சரிங்களா? நான் ஏற்கனவே என் சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணிருக்கேன். என்னோட டவுன்லோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் இருக்கு. இது நீங்க இன்ஸ்டால் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இது ரைட் கிளிக் பண்ணுங்க, ஓபன் கொடுங்க. ஒரு நார்மல் சாஃப்ட்வேர் நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்றீங்களோ அந்த மாதிரி நீங்க பண்ணா போதும். ஓகேங்களா? இப்போ எல்லாம் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஆர் ப்ரோக்ராமிங் எங்க நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க, இது ஸ்டார்ட் பண்ணி ஆட் பண்ணுமான்னு கேக்குது. நார்மலாவே நீங்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், அவ்வளவுதான். இது நீங்க இந்த ப்ராசஸ் உங்களுக்கு முடிஞ்ச உடனே பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க சிஸ்டம்ல ஆர் ப்ரோக்ராமிங் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அண்ட் தென் இது வந்து ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நான் இதுக்கு ஒரு எடிட்டர் யூஸ் பண்ண போறேன். நீங்க நார்மலா நீங்க என்ன பண்ணலாம்னா நோட்பேட்++ அல்லது விஷுவல் கோட் எடிட்டர்ஸ் இந்த மாதிரி எடிட்டர்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஆனா ஆருக்குனே ரெக்கமெண்ட் பண்ற ஒரு எடிட்டர் ஒன்று இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணலாம், கூகுள்ல போயிட்டு ஜஸ்ட் ஆர் ஸ்டுடியோ டவுன்லோடுன்னு போடுங்க. ஆர் ஸ்டுடியோ டவுன்லோட். ஓகேங்களா? இது நீங்க கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். இந்த லிங்க் நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதை கிளிக் பண்றேன். இது பாருங்க நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துருங்க. என்னோட ஸ்டார்ட் மெனுல பாத்தீங்கன்னா என்னோட ஆர் ப்ரோக்ராமிங் வந்துருச்சு பாருங்க. அந்த கமெண்ட் எடிட்டர் உங்களுக்கு வந்துருச்சு. நீங்க நார்மலா இதிலே நீங்க ரன் பண்ணலாம். இப்போ நான் இதை யூஸ் பண்ணல. இதுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட எடிட்டர் நான் புதுசா ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஆர் ஸ்டுடியோ ஆக்சுவலி இது வந்து ஒரு பெய்டு சாஃப்ட்வேர். நீங்க வந்து ஃப்ரீயா யூஸ் பண்றதா இருந்தா ஜஸ்ட் இதுல மினிமம் என்னென்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க பண்ண முடியும். ஆனா நீங்க இயர்லி $29,000 நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இதுல இருக்கிற ஃபுல் என்ன சொல்றதுன்னா ஃபுல்லா இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்க நான் என்ன பண்ணுறேன், இது பெரிய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இவங்க பே பண்ணி வாங்கி பண்ணுறாங்க, கமர்ஷியல் யூஸ்க்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இவங்கெல்லாம் வந்து அனலிட்டிக்ஸ்க்காக இந்த சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ரீ டவுன்லோட் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் உங்கள் சிஸ்டம் என்னவோ அந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட விண்டோஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மினிமம் ரிக்வயர்மெண்ட் வந்து விண்டோஸ் 7+ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். 126 MB இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். பாருங்கள் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு என்னோடது.
இது நீங்கள் இது 35 செகண்ட்ஸில் இந்த டவுன்லோட் ஆகிடும். உங்கள் இன்டர்நெட் ஸ்பீட் பொறுத்து உங்களுக்கு இது டவுன்லோட் ஆகும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நார்மல் இன்ஸ்டலேஷனை நீங்கள் பண்ணால் போதும். ஓகேங்களா, பாருங்கள் என் சிஸ்டமில் கம்ப்ளீட்டாக எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது நான் டபுள் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் ஆகுது. எஸ், நார்மல் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் தான். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால், அவ்வளோதான். இது ஒரு 30 செகண்ட்ஸ் ஆர் 40 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா, இது பாருங்கள் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்களா ஃபினிஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபினிஷ் ஆகிடும். இப்போ என்னோட ஸ்டார்ட் மெனுவில் பார்த்தீங்களா ஆர் ஸ்டுடியோ வந்துருச்சுங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான ஒரு எடிட்டர். ஆருக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஒரு எடிட்டர் இருந்தால் போதும், ஈஸியாக நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும். அவுட்புட்ஸ் ஈஸியாக நீங்கள் சேவ் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து என்னென்ன பேக்கேஜஸ் வேணுமோ ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் ஏகப்பட்ட விண்டோஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விண்டோவும் எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு போக போக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு புது ப்ரோக்ராம் நீங்கள் போடுறதா இருந்தால் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் இந்த கன்சோலிங் வந்துருச்சு பார்த்தீங்களா, ஆர் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ண கன்சோலிங் டேரெக்டாக வந்துருச்சு. இல்லை நீங்கள் ஒன்று புதுசாக போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபைலில் போயிட்டு நியூ ஆர் ஸ்கிரிப்ட்னு கொடுத்தா போதும். இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் வந்துடும். இங்கே நீங்கள் டைப் பண்ண அவுட்புட் இங்கே நீங்கள் கன்சோலில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த மெசேஜ் எனக்கு எதுவும் வேண்டாம், இதை நான் கிளியர் பண்ணணும்னா Ctrl+L கொடுத்தேன்னா கம்ப்ளீட்டாக எனக்கு கிளியர் ஆகிடும். இங்கே மேலே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக கன்சோல்லையும் உங்கள் ப்ரோக்ராம் டைப் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே டைப் பண்ணுறேன் பாருங்கள், பிரிண்ட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு ஆர். ஓகேங்களா, இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃபைலை நீங்கள் ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா, ஏன்னா இது கன்சோலில் இருக்குது. இந்த லைனை நீங்கள் வந்து உங்களோட ஆர் எடிட்டரில் நீங்கள் போடுறதா இருந்தால் நீங்கள் டேரெக்டாக இங்கே டைப் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இந்த ரன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணால் சேம் அவுட்புட் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா, இதில் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ப்ரோக்ராம் இங்கே டைப் பண்ணி நீங்கள் ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் கன்சோலில் டைப் பண்ண நீங்கள் ஒவ்வொரு டைமும் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் இங்கே டைப் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோவில் நான் ரொம்ப 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 சிம்பிளாக வந்து இந்த ஆர் ப்ரோக்ராமிங் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அண்ட் தென் வந்து நான் அடுத்து இந்த வீடியோ ஒரு சீரீஸில் கம்ப்ளீட்டாக நம்ம ஆர் A to Z ஃப்ரம் த பேசிக்லேருந்து எக்ஸ்ட்ரீம் எண்டு வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் கரெக்டாக வரப்போகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் நிறைய சீரீஸ் இப்போ போயிட்டுருக்கு. நம்ம சாஸ் ப்ரோக்ராமிங் போயிட்டுருக்கு, ஆண்ட்ராய்ட் போயிட்டுருக்கு, எக்ஸல் போயிட்டுருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பாருங்கள் நான் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தேன். நம்ம பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் பாருங்கள் என்னோடய பிளேலிஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். YouTube/Tutor நான் எடுத்துக்கிறேன். இது என்னோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, C++ ஊப்ஸ் கான்செப்ட் போயிட்டுருக்கு. அண்ட் தென் வந்து FPDF பற்றி நம்ம போட்டுட்ருக்கோம். பார்த்தீங்களா, இதில் நிறைய பிளேலிஸ்ட் போட்டுட்ருக்கேன். இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்து மற்ற கோர்ஸில் முடிக்க பார்க்குறேன். அண்ட் தென் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஃப்ரீ பில்டிங் சாஃப்ட்வேர் பார்ட் 4 நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதையும் நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்காக நான் போடுறேன். அப்புறம் டவுட்ஸ் கேட்டு நிறைய பேர் நீங்கள் மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் அது இன்னும் ரிப்ளை பண்ணலை. மெயின் ரீசன் வந்து இந்த வீடியோ ரெக்கார்டிங் அண்ட் தென் ரெகுலர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய போயிட்டு இருக்கனால பண்ண முடியல. அதுக்கும் நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டு. ஓகேங்களா, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் நான் நாளைக்கு அடுத்த வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.